கண்ண மூட. ஏன் கண்ண மூட சொல்றேன். சோஃபி, இப்ப கண்ணை திறந்து பாரு. வாவ், சான்ஸே இல்ல விஜய். வெரி கியூட் விஜய். இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா தான் என்னை விட்டு போயிட்டா. அவளோட ஞாபகமாவது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த காரை வச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன். இப்ப கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போமா. இந்த காரை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சந்தியாவுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கின கார். கடைசியில் அவளுக்கு கொடுக்க முடியாமலே போயிடுச்சுல்ல. இப்ப இந்த காரை நான் வச்சுக்கலாமா? தேங்க்ஸ். சோஃபி, நாங்க டெய்லி இங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். டேய் விஜய் வரடா. ஹாய்டா. ஹாய் ஹாய். இவங்கலாம் என்னோட வாலிபால் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய். இவன் என் ஃப்ரெண்ட் சோஃபி. ஹலோ ஹலோ. அப்புறம் இவர்தான் எங்க டீம் மன்மத ராசா. ஓ, அதான் பார்த்தாலே தெரியுதே. பாத்தீங்களாடா என்னோட புகழ்ச்சியே. பாவம், கண்ணு தெரியாது போல இருக்கு. நீங்க பிளைண்டா அங்கிள்? ஆமா, நான் பிளைண்ட் தான். அதுக்கு என்ன இப்ப? டேய், பிளைண்ட்னா என்னடா? யோ, உன்ன சொல்றாயா? ஏமா, என்ன சுமாத்தா இருக்கிறோம்னு சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கண்ணு தெரியாதுன்னு சொல்லி என் மனச காயப்படுத்திட்டியம்மா. ஐயோ சாரி அங்கிள். நீங்க இருட்டுல கூட கருப்பு கண்ணாடி போட்டிருந்தீங்கல்ல, அதான் எனக்கு தெரியாம போச்சு. இது ஒரு ஸ்டைலுக்காக போட்டம்மா. இது பொறுக்கலையா? இன்னமேல அந்த கண்ணாடி எதுக்கு? நீங்க தான் இந்த டீமோட கோச்சரா? இமேஜ் டேமேஜ் படுத்திடாதீடா. இங்க நான் பால் பெக்கர். ஓ, இந்த பந்தெல்லாம் பொறுக்கி போடுவாங்களே, அது நீங்க தானா? டேய், இந்த புள்ள எவ்வளவு பரவாயில்ல. போங்கடா போங்கடா, போ போ. டேய், ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டீங்களடா. இன்னமேல உங்க சாவாசமே வேணாம்டா. போறேன்டா அந்த கிரவுண்டை விட்டு. எனக்கு ஒரு காலம் வராமையா போகுது. இந்த மச்சான் அடி பஞ்ச் பண்ணு. யாரா நீ? டேய் டேய், அவனுங்கள ஃபிகர் இறக்கிட்டானுங்கடா. வாங்கடா. வாடா. எடே பண்ணு. அவன் மட்டும் தான் ஃபிகர் கூட பால் விளையாடணுமா? நாம விளையாட கூடாதா? வாங்கடா. டேய், கிளம்புடா. ஏய், கிளம்புடா. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஏய், கிளம்பு கிளம்பு கிளம்பு. கிளம்புடா. கிளம்பு கிளம்பு, எல்லாம் கிளம்புங்க. பிரச்சனை வேணாம், வெளியே போயிடு. நீ மட்டும் தான் ஃபிகர் கூட பால் விளையாடணுமா? நாங்க விளையாட கூடாதா? ஏய், என்னடா? என்ன? நீ வாமா, நம்ம பால் விளையாடலாம். அடிச்சலாம். வா. ஏய், என்னடா? எங்க ஏரியால வந்து என்ன மறைச்சிட்டு இருக்கற? வாமா, நம்ம பால் விளையாடலாம். மரியாதையா சொல்றேன், கையெடு. போடா போடா. நீனே சொன்ன கேளு, வெளியே போயிடு. ஏய், அவன் கடக்குறான். நீ வாமா, நான் பாத்துக்கறேன். என்னடா? வாங்கடா. வா சோஃபி. வாங்கடா. தூக்கு. பத்ரம். தல அவனை சும்மா விடக்கூடாது. கையை கால ஒடிச்சிடும். சோஃபி, உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. நம்பர் 26 செகண்ட் ஸ்ட்ரீட், காந்தி நகர். நான் அங்கதான் இருக்கேன், ஆனா அது உங்க வீடு மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. வா விஜய், உள்ள வா.
ஏன் விஜய் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. வா. பாத்து வா. என்ன யோசிக்கிற? உள்ள வா. வா விஜய். விஜய்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. உட்காருப்பா. விஜய்க்கு ஒரு காஃபிமா. ஏன் விஜய் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல உன்னை பார்க்கும்போது வசதியான வீட்டு பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இந்த வீட்ல எப்படி? என்னால நம்பவே முடியல சோஃபி. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா. அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப இல்ல. ஏ? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க. நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோமே. இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏன் எல்லாம் ட்ராஜடியா இருக்கு? ஓகே, எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். தெரிய வேண்டாம். ஆனா இந்த 4 பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. இதோட அந்த வீடியோ கேமே விளையாடுறது. மாமா மெட்ராஸை சுத்தி காட்ட கூட்டு போவான்னு பார்த்தா எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறாடா. ஆமாடா. கூட்டிட்டு போனா போச்சு. டிஃபன் சாப்பிடணும்ல. மாமா போய் கடையில உங்களுக்கு இட்லி மாவு வாங்கி இட்லி சுட்டு போட போறேன். இன்னைக்கும் அந்த புளிச்ச மாவு இட்லியே தானா? மாமா எங்களுக்கு டிஃபனே வேண்டாம் மாமா. அப்படின்னா பேசக்கூடாது. காலையில சாப்பிடலைன்னா அல்சர் வரும். தேவையில்லை மாமா. நீங்க சுடுற கல் இட்லியை சாப்பிடுறதுக்கு பதிலா எங்களுக்கு அல்சர் வந்தாலும் பரவாயில்ல. இப்படின்னா பேசுனா நீங்க எல்லாரும் சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியதே. நாங்க ஏன் பட்னியா கிடக்கணும்? கொஞ்சம் போறே. வெயிட் அண்ட் see. என்னது வெயிட் அண்ட் சீயா? சார் சார் ஹோட்டல் சரவணபவன்ல இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்கேன் சார். ஹோட்டல் பார்சல் இங்க கொடு, பில் அங்க கொடு. இந்தாங்க சார். 8 இட்லி 8 தோசை 850 ரூபா சார். அட பாவியலா, இது எனக்கு 1 மாச சாப்பாடு செலவியா? இதை நான் இப்படினாவா கொடுக்கணும்? சரி இந்தா புடி. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. டேய் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சு சாப்பிடுங்கடா. இது எனக்கு மட்டும். எது உனக்கு மட்டுமா? அப்ப மத்தவங்களுக்கு? சார் நான் பீஸா கார்ல இருந்து வரேன் சார். என்னது பீஸாவா? அப்படின்னா அது ஒரு ஃபுட் ஐட்டம் மாமா. டேய் நீ பெரிய பிஸ்தாவாடா. இத்தனை வருஷமா நான் மெட்ராஸுக்குள்ள இருக்கேன். இதைனா நான் பார்த்ததே இல்லடா. நீ ஒரு மக்கு மாமா, உனக்கு எதுவுமே தெரியல. தேங்க்யூ சார். மெட்ராஸ்ல பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா தானே உங்களுக்கு பெருமையா இருக்கும். சாப்பிடுறதுல உங்களுக்கு பெருமை பீத்திக்கிறங்க. ஏண்டா எல்லாரும் சாப்பிட ஆர்டர் பண்ணிட்டா நீ எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலையா? ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது மாமா. அதுக்கு கம் ஆன். யார் போன் பண்ணாங்க ஆப்பஞ்சுட்டு போட சொல்லி? ஏ பாட்டி, உனக்கு போன் பண்ணா வீட்டுக்கு போய் நீ ஆப்பஞ்சுட்டு போடுவியா? ஆமா, தொழில் போச்சு பேராண்டிய. இப்போ இப்படித்தான் பண்ண வேண்டியதா இருக்குது. வயசான காலத்துல உனக்கெல்லாம் தொழில் போட்டியா? ஏன் பாட்டி இப்படி நான் காலாலத்துல போய் அடுப்ப பத்த வை, இல்லைன்னா அந்த பக்கி பேவலையே இடுப்பு உடைச்சு ரெடி, போடு. 1/2 மணி நேரத்துல ஆப்பஞ்சுட்டு போடுறேன். சாப்பிடறதுக்கு ரெடியா இருங்க. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கடா? எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீல்ல, இந்த மாமனுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தோண்டுச்சாடா? மாமா நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸ்பெஷலாவா? என் ராஜாத்தி என்ன ஸ்பெஷலு? സാറേ സാർക്ക് ബന്നും ചായയും കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. ஒரு பொண்ணோட நிர்வாணத்தை என்னால தலையா பார்க்க முடியாது சோஃபி.